ஸ்தோத்திரப்பா. நன்றி ஆண்டவரே, பேசும் தெய்வமே நன்றி. உம்முடைய கருத்திலேயே தாழ்த்துரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்பான வாழ்த்துகள். நிறையா மக்களுடைய கைகளிலே தத்தளிப்பின் பாத்திரத்தை வைத்திருக்கிறார்கள். தத்தளிப்பின் பாத்திரம் கஷ்டம். எப்பவும் இருதயமும் சரீரமும் தத்தளித்து கொண்டு இருக்கிறது. தத்தளிப்புனா தெரியும், அமைதியாகவே இருக்க முடியாது. அப்படியே தளம்பி கொண்டு இருக்கிறதான ஒரு சிச்சுவேஷன். அப்படிப்பட்ட வாழ்க்கை கலக்கமாக இருக்கும், பயமாக இருக்கும், பாரமாகவும் இருக்கும். அருமையானவர்களே, இந்த தத்தளிப்பு என்கின்ற இந்த ஒரு சூழ்நிலையில் இருந்து நீங்கள் விடுவிக்கப்படுகிறீர்கள் என்று ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன். தேவனுடைய பெரிதான கிருபையினால். என்ன அப்படின்னா, ஏசாயா 51வது அதிகாரம், அதில் வசனம் சொல்கிறேன். ஏசாயா 51வது அதிகாரத்தில் 22வது வசனம். ஏசாயா 51:22. கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையில் இருந்து நீக்கி போடுகிறேன். இனி என் உக்கிரத்தினுடைய வண்டல்களை நீ குடிப்பது இல்லை. இப்போ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையில் இருந்து நீக்கி போடுகிறேன் அப்படின்ட்டு கர்த்தர் சொல்லுகிறார். அது கையில் இருக்கக்கூடிய பாத்திரம் ஆசீர்வாதத்தின் ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும். தண்ணி வச்சுருக்கோம் செம்பில், அது தண்ணியாகவும் இருக்கலாம், ஜூஸாகவும் இருக்கலாம், பழரசமாகவும் இருக்கலாம், மிக இனிப்பான ஒன்றாக இருக்கலாம், ஒரு பெரிய நல்ல ஒரு ஸ்வீட் இருக்கலாம். ஆனால் அப்படிலாம் இல்லாமல் ஒரு பாத்திரத்தில் தண்ணி இருக்குது, அது பயங்கரமாக கொதிக்குது. அப்போ அந்த கொதிக்கிற பாத்திரத்தை நீங்கள் கையில் வச்சிட்ருப்பீங்களா? வச்சிட்ருக்க முடியாது. சொத்தனிக்கலை போட்டுருவோம். எதுக்குன்னா, அது நம்ம கையிலையும் சூடாக இருக்கும், நம்ம மேலே நம்ம அதை போட்டுட்டோன்னா நமக்கு சரீரத்தில் வெந்துடும், ஆபத்து. இப்போ இந்த காலகட்டத்தில் அநேகருடைய கைகளிலே இந்த தத்தளிப்பின் பாத்திரம்தான் கையிலே இருக்கின்றது. வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்கள். ஆனால் இது தேவையில்லை. ஆனால் உங்கள் கைகளிலே இருக்கிறது. ஆனால் கர்த்தர் என்ன ஒரு வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, அந்த பாத்திரத்தை இன்றைக்கி நான் உன் கையை விட்டு எடுத்து போடுறேப்பா, அது உனக்கு இனி வேண்டாம். ஏசாயா 51வது அதிகாரம் 22வது வசனம் பின்பகுதியில், தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையில் இருந்து நீக்கி போடுகிறேன். உங்களுக்கு கடன் என்னும் ஒரு பயங்கரமான ஒரு கஷ்டம், அது எப்படி இருக்குது? தத்தளித்து கொண்டு இருக்கிறது. எல்லா நம்மளுடைய தத்தளிப்பான கலக்கமான பாரமான செயல்கள், காரியங்கள் இருதயத்தை என்ன செய்து கலக்குது. அப்போ இந்த இருதயத்தை நீங்கள் தேவனுக்கு மட்டும் வைக்கணும், நல்ல காரியங்களுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு மற்றபடி நம்முடைய இருதயத்தை லாக் பண்ணிடணும். ஆண்டவராகிய ஏசப்பா உங்களுக்கோ உங்களுடைய வசனத்துக்கும் நன்மை செய்வதற்கு மட்டுமே என்னுடைய கதவை திறக்க வேண்டும். மற்றபடி என்னுடைய இருதயத்துக்குள்ளே கலக்கங்களும் பாரங்களும் பயங்களும் எனக்கு என்னை ஒரு தத்தளிப்பாக இந்த வாழ்க்கை பயணத்தை மாற்றிவிட கூடாது என்று நாம் தேவனிடத்திலே கேட்க வேண்டும். நான் தொடர்ந்து யூடியூப்பில் சில செய்திகளை பார்த்து கொண்டிருந்தேன். ஷேர்ன்னு போட்டிருந்தாங்க. எல்லோரும் எப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் நிறைய காரியங்களுக்காக ப்ரேயர் பண்ணி கொண்டு இருக்கீங்க, சோர்ந்து போகாமல் நீங்கள் பண்ணணும், அது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் செய்தி சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் நம்முடைய காரியங்கள்
சக்ஸஸாக நடக்கிறதுக்கு குறித்த காலமும் இருக்கிறது. நாம் உருவாக்கப்பட வேண்டிய காரியமும் இருக்கிறது. தாமதித்தாலும் காத்திரு. அப்போது காத்திருக்கிற வேண்டிய ஒரு பாயிண்ட் இருக்குது. இன்னொன்று முக்கியமான ஒன்று, நம்மளுடைய சுயத்தினால் செய்த அநேக விருப்பங்களினால் பாவங்களினால் தான் நம்முடைய காரியங்கள் சில சமயத்தில் தடையாக மாறும், தாமதிக்கும். மற்றபடி அநேக பிரச்சனைகள் பாரங்கள் நம்மை ரொம்ப மேற்கொண்டு விட தேவன் அனுமதிக்க மாட்டார். நான் பார்த்துருக்கின்றேன். ஏன் சிலது தாமதிக்குது அப்படின்னா கூட அதில் கூட நம்முடைய மிஸ்டேக்கு தான் நிறைய இருந்திருக்கும். நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய கிருபையினால் 95% நம்முடைய பாவங்களினால், தவறுகளினால், அறியாமையினால் ஒவ்வொரு நாளும் நான் நினைப்பேன், என்னை எனக்கு காட்ட வேண்டும். நான் எங்கே தவறு செய்கின்றேன், தவறாக பேசுகின்றேன் என்பது எனக்கு தெரிய வேண்டும். ஒரு கணவன் மனைவி சண்டை செய்கிறார்கள். பக்கத்து வீட்டுக்காரங்க அடுத்த வீட்டுக்காரங்க சண்டை செய்கிறாங்க. காரணம் இல்லாமல் எப்படி சண்டை வரும்? இப்போ நான் என் வீட்டு பக்கத்தில் ஒரு எம்டி பிளேஸ் இருக்குது. அது சும்மா கிடக்குது, வீடு கட்டலை, குப்பையும் கூளங்களுமாக நிறைந்து தான் இருக்கின்றது. நான் என்னுடைய வேஸ்ட்டு, நம்ம வாழைப்பழம் சாப்பிட்றேன், தொலி அங்கே வீசுகிறேன். அப்படி நான் அதிக நேரங்கள் செய்கின்றேன். இலையில் சாப்பிட்றேன், அந்த இலையை இது எம்டி பிளேஸ் தானே, காலியான இடம், இங்கே ஏற்கனவே குப்பைகள் இருக்கின்றன என்று நான் அந்த இலையை அங்கே போடுகின்றேன். இப்படி நாங்கள் எங்கள் வீட்டிலே நாங்கள் செய்து கொண்டு இருக்கின்றோம். இந்த ஒரு நாள் அந்த இடத்துல உள்ளவர்கள் பார்க்கும்போது சண்டை செய்வார்களா செய்ய மாட்டார்களா? நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, சும்மா தானப்பா கிடக்கு, ஏற்கனவே குப்பையாக தானப்பா இருக்குது, நான் போட்டாப்பா நிறைஞ்சிருது அப்படின்னு நான் வழக்காடுவேன். அவன் என்ன சொல்லுவான், அதை எப்படி நீ போடலாம் என்னோட பிளேஸில், அது தப்புனா தப்பு தான். அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 2 பேருக்கும் ஃபைட் வரும். அப்போ காரணம் யார்? நான் தான். நான் அவனுடைய எம்டி பிளேஸில் ஒரு கருவேப்பிலை கூட நான் போடவே கூடாது, ஒரு சிறிய தாள் பேப்பர் கூட நான் அங்கே போடக்கூடாது, ஒரு காய்ந்து போன ஒரு கத்தரிக்காயை கூட நான் அங்கே போடக்கூடாது. போடும்போது நான் அங்கே தப்பு செய்கின்றேன். இதனால் அந்த வீட்டுக்காரனுக்கோ பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் எனக்கு பிரச்சனை வருது. அப்போ ரீசன் என்ன? நான் தான். இதே போல் அப்போ நான் எனக்கு தெரிய வேண்டும், இவன் எதுக்கு நம்மகிட்ட சண்டை செய்கிறான், இவன் எதுக்கு நம்மகிட்ட சண்டை செய்கிறா, இது என்ன பொறாமையா? இல்லைல்ல. இது என்ன பிலிசூனியமா? இல்லைல்ல. இது என்ன செய்வனையா? இல்லைல்ல. இது என்ன அப்படின்னா என்னோட தவறு தான். நான் என்னுடைய எல்லா வேஸ்ட்டையும் அங்கே நான் தட்டுறேன். இது அவனோட பிளேஸு, நான் தொடவே கூடாது, எட்டியே பார்க்கக்கூடாது என்பது தான் சரியான நியாயம். இதை நம்ம மீறும்போது 2 பேருக்குள்ளேயே சண்டைகள் இது அடிக்கடி நடக்க ஆரம்பிக்கின்றது. இப்படித்தான் தத்தளிப்பின் பாத்திரத்தை கையில் எடுக்கின்றோம். நிறையா நம்முடைய வாழ்க்கையில் தத்தளிப்பின் பாத்திரம் கையில் வருவதற்கு காரணங்கள் இருக்கும். 99% கூட பிழைகள் தான், தவறுகள் தான். 1% தான் தேவன் நம்மளை உருவாக்குவதற்காக இல்லை சுத்திகரிப்பதற்காக அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு கற்பன்வாராகும். மற்றபடி நாமே தான் இதற்கு காரணமாக இருப்போம்.
ஆனால் அதை எடுக்கக்கூடியது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. நம்மை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும், தவறுகளை உணர வேண்டும். நாம் சிந்தனைகள் கட்டிய அறைகளிலே வாழ்கின்றோம். நம்மளுடைய சிந்தனைகள் எப்பவும் நல்லதாகவே இருப்பது இல்லை. அது அநேக தீய எண்ணங்களை கொண்டதாக இருக்கிறது. பிள்ளைகள் மேலே பொறாமைப்படக்கூடிய பெற்றோர் இருக்கின்றனர். பெற்றோர் மீது பொறாமைப்படக்கூடிய, கடிந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகள் இருக்கின்றார்கள். எல்லாரும் உலகத்தில் தான் இருக்கோம். நான் சொல்கிறது ஒன்றும் நூதனம் கிடையாது. நீங்களும் பார்க்குறீங்க, நானும் பார்க்குறேன். எல்லாரும் நம்ம பார்க்க தான் செய்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? வயதானவங்களுக்கு, நரைமுடி உள்ளவனுக்கு முன்பாக எழுந்து நின்று அவனை கனம் பண்ணு என்று வேதம் சொல்லுகிறது. மீறும்போது, சட்டத்தை மீறும்போது பிரச்சனை. அப்போ இன்றைக்கு ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், தவறுகளை உணர்ந்து அறிக்கை செய்து தேவ சமூகத்துக்கு நேராக நம்ம வந்து அவருடைய பாதத்தில் மன்றாடி மன்னிப்பு என்ற ஒரு வார்த்தையை கேட்கும்போது தேவன் அதை மன்னித்து நம்மை அதிலிருந்து விடுதலை ஆக்குவார். தெய்வ சித்தம் செய்ய வேண்டும். தெய்வ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது அந்த தத்தளிப்பின் பாத்திரம் கையில் வராது, கொடுக்க மாட்டார். அவர் பாத்திரத்தை எடுத்தார். சித்தமானால் குடிக்கிறேன், இல்லாட்ட வேண்டாப்பான்னாரு. ஆனால் அது தெய்வ சித்தமாக இருந்தது. இயேசுவானவர் பாத்திரத்தை குடித்தார். இன்றைக்கு வெற்றி வீரராய் சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கின்றார். ஒரு நாள் வருவார், நம்முடைய கண்களும் அவரை காணும். அது வெற்றி. இன்றைக்கு மனிதர்கள் கையிலே தத்தளிப்பின் பாத்திரம் இருக்கின்றது. இது வேண்டாம் என்று உதறி போட, உன் கையிலிருந்து நீக்கி போட, நீங்கள் தேவனிடத்தில் உங்களுடைய தேவனே, உங்களுடைய மன விருப்பம் என்ன அப்படின்னு சொல்லி அமர்ந்திருந்து அவருடைய சித்தம் மட்டும் போதும். நம்ம 1000 மனக்கோட்டை கட்டுவோம், அதில் அங்கே வரக்கூடாது. நான் 1000 சிந்தனை கட்டுவேன், அதெல்லாம் வரக்கூடாது. தேவனே, உம்முடைய விருப்பம் எதுவோ அது மட்டும் எனக்கு போதும் என்று வருகிறவங்கள் கையில் இருக்கிற அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை தேவன் எடுத்து போடுகிறார். இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. பிள்ளைகள் தவறு செய்யும்போது பெற்றோர் கோபப்பட்டு அடித்து நொறுக்கிறாங்க. ஏசப்பாவும் நம்ம நல்லதுன்னு செய்ய அவர் விரும்பும்போது நாம் தவறு செய்யும்போது ஆண்டவர் கோபப்படுகிறார். கோபப்பட்டாலும் அதை கூட இனிமே நீ குடிக்க வேண்டாம், அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை நான் கையிலிருந்து எடுத்து போடுறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், இந்த உலகத்தில் தன்னை பாவி என்று ரொம்ப நான் மிஸ்டேக் பண்ணுறேன், எனக்கு சரியான ஒரு ஞானமே எனக்கு இல்லை, கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது இப்படி சொல்கிறாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன் நான் இப்படி தவறு செய்கிறேன்னு எனக்கே தெரியல, செய்துடுறேன், பிறகு மனசு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நான் ரைட்டு, மற்றவங்களாம் தப்பு. அந்த தான் என்னைக்கு அந்த கேட்டகரியில் இருந்து இந்த உங்கள் ஸ்டேட்டஸை விட்டு நீங்கள் தேவனுடைய கிருபைக்குள்ளாக வருகிறீர்களோ அப்போதான் இந்த பாத்திரம் உங்கள் கையை விட்டு நீக்கி போடும், மன சந்தோஷம் கிடைக்கும். அடுத்து ஒரு வசனம் என்ன அப்படின்னா, ஏசாயா 32:18 வசனத்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குறார். ஆண்டவர் தான் கொடுக்குறார். ஏசாயா 32:18 அருமையான ஒரு வசனம். என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். கர்த்தர் அதுக்கு முந்தின வசனம் 17, நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையுமாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இது ரைட்லேயும் கோடு போட்டிருக்கேன், கீழேயும் அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன். நீதியின் கிரியை சமாதானம். கோபம் வந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் நீதியை பெறவே முடியாது. தேவனுடைய கோபம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? மனுஷனுடைய கோபமே பக்கத்தில் நிற்க முடியலை. தேவன் கோபப்படாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம கோபப்படக்கூடாது. எப்பவும் கோபமாகவே ஒரு மனுஷன் இருந்தான்னா
யார் பக்கத்தில் போக முடியும்? எப்பவுமே எரிச்சலாகவே இருந்தான்னா எந்த ஒரு காரியத்தை, ஒரு ரகசியத்தை, ஒரு விவரங்களை நீ கோபமாகவே இருப்பியா? வேதம் சொல்லுகிறது, என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். அல்லேலூயா! என்ன அருமையாக இருக்குது. என் ஜனம் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு ஏசப்பா விரும்புகிறாங்க. நீ அமைதியாய் தங்குற இடத்துல இருக்கணும், உனக்கு சமாதானம் இருக்கணும், நிலையான வாசஸ்தலத்தில் இருக்கணும், நீ நல்ல சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஏசப்பா விரும்புகிறாங்க. ஏசப்பா ரொம்ப நல்லவங்க. ஏசப்பாவை இந்த இடத்துல கொண்டு வராமல் நான் பேச முடியாது. கதாநாயகன் இல்லாத கதையா? இந்த அரை மணி நேரம் இந்த மெசேஜ் நான் கொடுக்குறேன். இங்கே கதாநாயகனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே வந்துடுவார். ஏன்னா இந்த காரியத்தெல்லாம் செய்யணும், அவர் தான் முடியும். எங்கள் வீட்டில் ஒரு சின்ன பையன், இப்போ அவன் வாலிபனாக இருக்கிறான். என் பேரன் நல்லா பேசுவான். அப்படின்னா பார்த்துக்கோங்க, ஒரு 2 வயசு 2.5 வயசு கிட்டக்க இவ்வளோ பெரிய செம்பில் தண்ணி கொட்டி கீழே கிடக்கும். நான் கேட்டேன் ஒரு நாள், தண்ணி சிந்தி கிடக்குது செம்பில், இந்த செம்பில் தண்ணியை கொட்டினது யார் அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா மகன் மருமகன் நாங்கள் பிள்ளைகள் எல்லோரும் இருக்கோம். தண்ணியை கொட்டினது யார் செம்பில் இருந்த தண்ணியை அப்படின்னு கேட்டேன். சாப்பிட்டா தான். ஏசப்பா கிருபையினால கோபமாக கேட்கல, சாப்பிட்டா தான் கேட்டேன். தண்ணியை கொட்டினது யார் இதில் அப்படின்னு. இந்த 2.5 வயசு பையன் ஓடி வந்து சொல்கிறான், நான் தான்மா, நான் தான் அப்படின்னு சொல்கிறான். ஒன்றையால் தூக்கவே முடியாது. நீ என்ன சொல்ல? இல்லைம்மா நான் தான் அப்படின்னா. நாங்கள் எல்லாருமே சிரிச்சிட்டோம். ஏன்னா அவன் அதை செய்யலை. ஆனால் அவன் வந்து தண்ணி கொட்டிட்டு நம்மன்னு ஒத்துக்கிடுவோன்ட்டு வருது சின்ன பிள்ளை. அதான் ஏசப்பா சொல்கிறாங்க, சிறுவனை போல் ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீங்க அப்படின்னு. சிறு பிள்ளை அதே மாதிரி என்னதுனாலும் சரி, பெரிய பிள்ளை தலையணை கீழே விழுந்து கிடந்தாலும் சரி, தலையணை கீழே போட்டது யாருன்னா அவன் எங்கே இருந்தாலும் ஓடி வந்து சொல்வான், நான் தாம்மா அப்படின்னு சொல்லுவான். ஆண்டவர் கிருபையினால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாருமே அவனை கெட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்போம். இன்றைக்கி பெரியவருக்குள்ள அது இல்லவே இல்லையா? நான் அன்றைக்கே இதை மிஸ் பண்ணிட்டேன். அன்றைக்கே இந்த பாவத்தை நான் சொல்லியிருக்கணும். அன்றைக்கே இதை நான் ஒப்புரவாகி இருக்கணும். அன்றைக்கே இதை நான் திருப்பி கொடுத்துருக்கணும். இது வந்து இதுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு காரணம் நான் தான் அப்படின்னு ஒத்துக்கொள்கிறவங்களை நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க பார்ப்போம். வாய்ப்பில்லை. அப்போ தத்தெழுப்பின் பாத்திரம் கையில் என்ன செய்துக்கிட்டு கொண்டே தான் இருக்கும், இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு இளையகுமாரனை போல, சகைவை போல, கொர்நெலியு போல, நிக்கோதேமு போல, யாக்கோபுடைய பிள்ளைகள் போல ஒத்துக்கொண்டு, பவுல் ஐயா அவர்களைப் போல ஒத்துக்கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு சமாதானத்தின் இடம், சமாதான தாபரம், நிலையான வாசஸ்தலம், அமைதியாய் தங்கும் இடம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையுமா. என்ன அருமையாக தேவன் எழுதி வச்சிருக்கிறார் ஏசாயாவில். ஆண்டவரே இதை எனக்கு தந்துருங்கப்பா. நான் இருதயத்தில் ஒரு பெரிய அமைதியாக நான் வாழ வேண்டும். நான் முன்னால் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருக்கேன், 2020 போல் அனைத்து அச்சில் பைபிளில் ஒரு பேப்பர் எழுதி வச்சுருக்கேன். இது என்ன இவ்வளோ பெரிய எழுத்தா இதில் எழுதி வச்சுருக்கோம் அப்படின்ட்டு அதனை எழுதி வச்சுருக்கேன். எப்போ மாட்டு நான் படுத்தேன்னா படுத்த உடனே தூங்கிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு விண்ணப்பத்தை எழுதி வச்சுருக்கேன். நான் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்திருக்கேன். அதனால் இந்த ஒரு இதை எழுதி பைபிளுக்குள்ளே வச்சு கோயிலுக்கு போகும்போதெல்லாம் அதை பண்ணியிருந்திருக்கேன். அப்போ எப்போ அது கிடைக்கும் அப்படின்னா, அமைதியாய் தங்கும்போது, இருதயம் அமைதியாக இருக்கும்போது. கடலின் அலையை போலையே இருதயம் இருந்தால் வாழ்க்கை என்னத்துக்காகும்? அதே சமயத்தில் ஏசப்பாவுடைய பதத்தில் சரண்டராகி காத்திருந்து அவருடைய சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு மன்றாடி அவரை ஆராதித்து அவரை பரிசுத்த ஆவியானவரை போற்றி புகழ்ந்து, ஆராதனை நாயகனே என்னை காப்பாற்றும் என்று நேரம் எடுத்து உட்கார்ந்திருக்கும் போது அந்த தத்தளிப்பின் பாத்திரம் பாவ மன்னிப்பை கேட்கும்போது அந்த பாத்திரம் நம்மை விட்டு நீங்கி போகும். இந்த பாத்திரத்தோடையே, தத்தளிப்பின் பாத்திரத்தோடையே வாழ்க்கையை கழிச்சா மனுஷனா பிறந்து என்ன செய்ய? இயேசுவே எனக்கு இறங்கும், இயேசுவே எனக்கு இறங்கும். என்னுடைய மனநிலை எப்பொழுது தம்மையே நோக்கி இருக்கட்டும். அடுத்து சங்கீதம் 116. இது என்ன அப்படின்னா, அந்த பாத்திரம் இல்லைன்னா எந்த பாத்திரம் கையில் இருக்கணும். தத்தளிப்பின் பாத்திரம் நமக்கு வேண்டான்னு சொல்லிட்டோம்.
அப்போ என்ன பாத்திரம் கையில் இருக்கணும்? 116வது சங்கீதம் 12-13 வாசிக்கிறேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். இப்போ என்ன பாத்திரம் நம்ம கையில் கொடுக்கப்படுது? நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்கும்போது, நான் தவறு செய்தேன்னு சிறு குழந்தையை போல ஒத்துக்கொள்ளும் போது, தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்து வண்டல்களின் உக்கிரத்தை எடுத்து கீழே ஊற்றி விட்டு இரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் கொடுக்கிறார். கொடுக்கும்போது தான் சொல்கிறார், தாவீது சொல்கிறார், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா நன்மைக்கு பதிலாக என்னுடைய சஞ்சலங்கள் நீங்க என்னை ஆறுதல் படுத்திய மன விருப்பங்களை நிறைவேற்றின என் ஆண்டவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். இதோ நான் இரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்து கொண்டிருக்கிறேன். இப்போ எனக்கு ரட்சிப்பு கிடச்சிட்டு அது ஒரு பாத்திரம். இந்த பாத்திரத்தோடு தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும். பாவ மன்னிப்பை அருளிய கிருபையினால் கிடைக்கக்கூடிய பாத்திரம் இரட்சிப்பின் பாத்திரம். இந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு என் ஆண்டவரை நான் தொழுது கொள்ளுவேன். எப்படி நன்றி சொல்லன்னு தெரியல. எனக்கு அவர் நிறையா செய்துட்டார். இனி எனக்கு நிறையா செய்ய காத்திருக்காரு. நான் எப்போவுமே அவரோடு வாழ்கிறேன். என் நினைவுகளை அவர் அறிகிறார். எனக்கு எல்லாமே நன்மையாக செய்து கொண்டு இருக்கின்றார். அதனால் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, நான் அந்த ரெசிபியின் பாத்திரத்தை என் கையில் வச்சுக்கிட்டு நான் அவருக்கு நன்றி சொல்ல போகிறேன். நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். அப்படி தான் அந்த 116வது சங்கீதம் 12 கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். என்ன செலுத்த முடியும்? அவர் சொல்கிறார், ரெசிபியின் பாத்திரம் உன் கையில் இருந்தால் போதுப்பா. ஒரு மணமகளுக்கு ஒரு மணமகனுக்கு பூங்கொத்து கொடுக்காங்க. ஒரு வரவேற்பு வருகிற ஒரு பிரதமருக்கு ஒரு பூங்கொத்து கொடுக்காங்க. அதை அவங்க வச்சுருக்காங்க. அவங்களுக்கு அது மதிப்புக்கு அடையாளம், மரியாதைக்கு அடையாளம், அவங்க உயர்ந்தவங்க என்பதை வெளிப்படுத்தக்கூடிய அடையாளமாக இருக்கின்றது. இன்றைக்கு நமக்கு தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதன் அடையாளம் அந்த ரட்சிப்பின் பாத்திரம்தான். அந்த பாத்திரத்தை கையில் பிடித்து கொண்டு நம்ம நடக்கும்போது அது நமக்கு கனமும் மகிமையுமாய் இருக்கும். கர்த்தருடைய நாமம், இயேசுவினுடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமைப்படும். நீ நிலையான தாவரங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் நீ குடியிருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. இதை நாம் வாஞ்சிக்க வேண்டும். என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி என்னை உருவாக்கும் தெய்வமே. எனக்கு அடிக்கடி வீடு கூட்டும்போது கூட வீடு கூட்டிக்கிட்டு இருப்போம், இல்லை அப்படியே லைட்டாக ஒற்றை அடிப்போம்ல, அப்போ என் மனசுக்குள்ளே என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி பொன்னுலகத்தை காட்டி போகும்படி சொல்வாயே. அழகாக எழுதி வச்சுருக்காங்க பக்தர்கள். நீங்கள் பாட வராதுங்கிறதுனால உங்களுக்கு நான் வாசித்து சொல்கிறேன். என்னை எனக்கு காட்டுங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். என்கிட்ட என்ன இருக்குது? எனக்கு ரொம்ப பொறாமை இருக்குது ஆண்டவரே. நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னை அறியாமலே நான் பொறாமைப்படுறேன். என்னை எடுத்து போடுங்க இந்த குணத்தை. இல்லை நான் ரொம்ப பொய் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இந்த குணத்தை எடுத்து போடுங்க. சில நல்லவங்க இருப்பீங்க, இந்த மாதிரிலாம் உங்களுக்கெல்லாம் இருக்கவே இருக்காது. இல்லை சில பேருக்கு நமக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அதிலிருந்து வெளியே வந்தால் தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். எனக்கு பொறாமை வருகின்றதே, எனக்கு இச்சை வருகின்றதே. எனக்கு எந்த ஜவுளி கடைக்குள்ளே போனால் எதை பார்த்தாலும் திருப்தி இல்லையே, ஆசைப்படுகின்றேன்னு. கடைக்கு போனாலும் நான் அப்படி விரும்புகிறேன். சாப்பாட்டு கடைக்கு போனாலும் அப்படி எனக்கு நீங்கள் காட்ட வேண்டும். என் நிலைமையை நீர் மாற்ற வேண்டும். எனக்கு பொன்னுலகத்தை காட்ட வேண்டும். எனக்கு போகு வழியை காட்ட வேண்டும் என்று பக்தர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அமைதியாய் தங்கும் இடம், அமைதியாய் தங்கக்கூடிய இடம். ஆண்டவர்கிட்ட நாம் அதை கேட்க வேண்டும். ஆண்டவரே, என்னோடு நீர் வாசம் பண்ண வேண்டும், நம்முடைய பிள்ளையாக இருக்க வேண்டும். நான் ஒரு கவிதை மாதிரி ஒன்று எழுதியிருக்கேன், அதை சொல்கிறேன். கோபம், கர்த்தருடைய கோபம் ஒரு நிமிஷம், கிருபை வரமும் நித்திய ஜீவன். கர்த்தர் கோபப்படுகிறார், தண்டிக்கப்படுகிறோம், அது ஒரு நிமிஷம்தான். ஆனால் கிருபை வரமும் நித்திய ஜீவன். 2வது பாயிண்ட், இமைப்பொழுது கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களால் சேர்த்துக்கொள்கிறேன். கைவிடுகிறது இமைப்பொழுது தான், கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள. ஆனால் சேர்த்து கொள்வது உருக்கமான இரக்கங்களால்.
அற்பமான ஆரம்பமாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கையின் துவக்கம், ஆனால் முடிவு சம்பூரணமாக இருக்கும். 4வது, காயப்படுத்தினாலும் காயத்தை கட்டுகிற ஆண்டவர். யோபு காயப்பட்டார், ஆனால் காயத்தை கட்டி ஆசீர்வதித்தார். பிலேயாம் ஜனங்களை சபித்தான், தேவன் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றினார். அதுக்கு பார்த்தீங்கன்னா, அவர் அடித்தாலும் அணைப்பவர். அவர் அடிப்பார், நம்ம திருந்த வேண்டும் என்று நம்ம பிள்ளையை கண்டிப்பது போல அடிக்கிறார், ஆனால் உடனே அணைக்கிறவர். அடுத்து சொல்கிறேன், அற்பகாலம் உண்ட கோபத்தினால் இமைப்பொழுது தம்முடைய முகத்தை மறைக்கிறார், நித்திய கிருபையுடன் இறங்குவார். ஏசாயா 54:7-8. அதாவது ரொம்ப ரொம்ப அப்படி ஆண்டவர் ஒரு சொல்யூஷன் வச்சிருக்காரு. பாவத்தின் சம்பளம் மரணம், கிருபை வரமோ நித்திய ஜீவன். நம்ம பாவத்தின் மரணம் சம்பளம் அப்படிங்கிற பிரசங்கத்தை நல்லா கேட்டிருக்கோம். ஆனால் அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா அவருடைய கிருபை வரமோ நித்திய ஜீவன். அது படிக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற கேட்டகரியில் இருந்து நீங்கள் வேற ஸ்டேட்டஸுக்கு வந்துடணும். ஸ்டேட்டஸ் என்ன சொல்லுது? நம்முடைய கர்த்தராகிய அவருடைய கிருபை, தேவனுடைய கிருபை இருக்குது பார்த்தீங்களா, இறக்கம் உருக்கம். அந்த இறக்க உருக்கம் வந்து கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உண்டான நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், அது அதனுடைய விடை, அதனுடைய காரியம் வந்து மரணம் தான். ஆனால் நீ அதில் இருந்து மீட்கப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபைக்கு நம்ம வரும்போது அது நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறதாக இருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணங்கிற இதில் இருந்து ஒரு சொல்யூஷன், ஒரு விடுதலை கிடைக்கிறது, ஒரு விடை கிடைக்கிறது. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ஜீவன். மறந்துடாதீங்க, பாவத்தின் சம்பளம் மரணம் அதுக்குள்ளே கிடக்காதீங்க. இதுக்கு எனக்கு தண்டனை, இந்த பாவத்துக்கு தண்டனை, அதை அறிக்கை செய்து அதிலிருந்து எழுந்து வரும்போது நித்திய ஜீவனை கொடுக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரோமர் 8:6 மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமா. அப்போ மாமிச சிந்தை எதை கொடுக்குது? மரணத்தை கொடுக்கிறது. அப்போ நம்ம மாமிச சிந்தனையில், மாமிசத்தினுடைய காரியங்களில், அதாவது மாமிசனாலே பொதுவாக என்ன உலகம் தாத்தா சோதிக்க போனது என்னதான் மாமிசம். அப்பத்தை சாப்பிட சொன்னால் கீழே குதிக்க தற்கொலை பண்ண சொல்கிறான். ஏசப்பாவை பார்த்து நீ மலையிலேருந்து கீழே குதி, என்ன தேவ தூதர்கள் வந்து தாங்கிக்கிடுவாங்க அப்படின்ட்டு சொல்கிறான். சாத்தாம்பைய, இந்த சாத்தாம்பைய கள்ளப்பைய தந்திரவாதி வலு சர்ப்பம் ஏசப்பாட்டை வந்து தற்கொலை பண்ணி சாவ சொல்கிறான். மலையில் உச்சியில் கொண்டு வச்சிட்டு குதிக்க சொல்கிறான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஏசப்பா நம்ம ராஜா, அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லிட்டார். அவ்வளோ பெரிய ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம். அந்த மாமிச சிந்தை தற்கொலையின் எண்ணங்களை கொண்டு சாத்தான் கொடுப்பான். அந்த எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கூடாது. நான் வாழ்வேன், நான் வாழ்ந்திருப்பேன், எனக்காக ஒருத்தர் ஏற்கனவே மரிச்சிட்டார், எனக்காக ஒருத்தரை கொலை செய்து விட்டார்கள், என் இயேசுவை கொலை செய்து விட்டார்கள், என் பாவத்தை மன்னிக்க வந்த இயேசுவை கொலை செய்து விட்டார்கள். ஆனால் என் தேவன் அதை ஜெயித்தார். அவர் அதை ஜெயித்தார், உயிர்த்தார். வியாதியில் இருக்கீங்களா, கஷ்டத்தில் இருக்கீங்களா, கடனில் இருக்கீங்களா, நிந்தைகளில் இருக்கீங்களா, அவமானங்களில் இருக்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் பாயிண்ட்டு பாவ மன்னிப்பு தான். நீங்கள் பாவத்திலிருந்து வெளியே வந்த பிறகு கர்த்தர் கைது வைக்கிடுவார். இல்லைடா சாத்தான் வலது பக்கத்தில் நின்றுக்கிட்டே தான் இருப்பான். அதில் இருந்து விடுதலை பெற வேண்டும். இந்த ரோமர் 8:6 மாமிச சிந்தை மரணத்தை கொடுக்கும், அது நிம்மதியை கொடுக்காது, கவலையை கொடுத்து கொண்டே இருக்கும், கஷ்டத்தை கொடுக்கும், வேதனையை கொடுக்கும், பகையை உண்டாக்கும். அந்த மாமிச சிந்தை இருத்துக்குள்ள என்ட்ரு பண்ணுறதுக்கு வேகமாக வருவான். மாமிசத்தினுடைய காரியங்கள், உலகத்தினுடைய காரியங்கள், பலவிதமான காரியங்கள் எல்லாத்தையும் கொண்டுக்கிட்டு நம்முடைய ஹார்ட்டுக்குள்ளே என்ட்ரு பண்ண வருவான். ஏசப்பட்ட சொல்லிடணும், அப்பா டோரை லாக் பண்ணிடுங்க, ஏய் சாத்தான் கள்ள சாத்தான் வராத, என் இதயம், இந்த இதயம் என் ஆண்டவருடைய ஆலயம், இது ஒரு உலகம், இது என் தேவனுக்கு தான், அவர் தான் படைச்சார், இது அவருக்கு தான். கெட் அவுட். ஒரு சாட்சி பார்த்துக்கோங்க. ஒருத்தங்க இப்படி பைபிள் வாசிலே இருப்பாங்களாம். அப்போ ஒரு கெட்ட சிந்தனை வருமா, ஏத்தோரப்பா அப்படின்ட்டுருவாங்களாம். திருப்பி அப்படியே ஸ்தோத்திர பார்த்து வசனம் நல்லா இருக்கே அப்படின்னு வாசிட்டு இருப்பாங்களாம். உடனே இந்த சாத்தான் ஒரு கெட்ட வார்த்தையை கொண்டு வந்தானாமா, ஏத்தோரப்பா பிசாசே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அவங்க இந்த பைபிள் வாசி முடிக்கிறதுக்குள்ள அவ்வளவு டிஸ்டர்பன்ஸு. இவங்க ஒரே வருது, ஏத்தூரப்ப 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 பேயங்கிட்டு பே தூரப்ப. அடுத்த நாள் வரவே இல்லையாம,
நீ அதை கண்டுக்கிட்டு அதோட நீ பேசிக்கிட்டு உறவாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா தான் அது மேற்கொள்ள வரும். ஒரு நேரம் பார்க்குறது பாவம் இல்லை, அப்படி சொல்லி கொடுத்தாங்க எங்களை வழி நடத்தினவங்க. ஒரு நேரம் ஒரு லேடி போகிறா, நீ பார்க்க இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு பார்க்க போன பிறகு நீ திரும்பி பார்த்தீங்கன்னா தான் பாவம். முதல் பார்வை பாவம் அல்ல, 2வது பார்வை தவறு தான், பாவம் தான். அப்போ அதனுடைய சம்பளம் மரணம் தான். அப்போ அதிலிருந்து விடுவிக்க தான் இயேசு வந்தார். கதாநாயகன், நம்முடைய கதாநாயகன் இயேசு கிறிஸ்து வந்தார். பாவத்தின் சம்பளம் மரணத்தில் இருந்து விடுவிக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நித்திய ஜீவன். இதில் மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஆவியின் சிந்தைக்கே இடம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அது அப்படியே மலையா 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 பூக்களால் நிறைஞ்ச மாதிரி ஆவியின் சிந்தனை பரிசுத்தம் தாழ்மை வந்து நிறைஞ்சு வரும்போது சமாதானமுமா ஜீவனும் சமாதானம். நேசிக்கிறவங்கள் எல்லாம் தகப்பனே மே துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளேயே மாமிச சிந்தை வரக்கூடாது. ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமா. நாங்கள் அமைதியாய் தங்கும் இடங்களில் வாசம் பண்ண விரும்புகிறோம். என்னை எங்களுக்கு காட்ட வேண்டும். பொன்னுலகத்தை காட்டி போகும் வழியை எங்களுக்கு காட்ட வேண்டும். தத்தளிப்பின் பாத்திரத்தை கையிலிருந்து எடுத்து உடைத்து போட வேண்டும் என்று கெஞ்சி கேட்கின்றோம். ஆசீர்வதி, சமாதானத்தை தாரும், பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்கின்ற ஒவ்வொருவர் மேலும் என் ஆண்டவருடைய கிருபை இறங்கி தம்முடைய பிள்ளைகளை கை தூக்க வேண்டும் என்று செபிக்கிறேன் ஐயா. கையை தூக்கி விட்டுருங்கப்பா, கையை தூக்கி விட்டுருங்க. தத்தளிப்பின் பாத்திரமே வேண்டாம், ஜீவனும் சமாதானமும் இருக்க கிருபை செய்ய வேண்டும் என்று எல்லாரையும் ஆசீர்வதிங்க. பலவீனங்களை நோய்களை எடுத்து போடுங்க, தீர்க்காயுசை கொடுங்க, வரிக்கு ஆயத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ்.